இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தம். அல்லேலூயா. இப்போது சந்தோஷம், புரியுங்களா? சாதாரண ஒரு சந்தோஷம், ஆவிக்குரிய ஒரு சந்தோஷம், ரகசிய ஒரு சந்தோஷம். நான் சொன்னேன், இப்போ சாதாரண சந்தோஷத்துக்கு ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கணும், ஆவிக்குரிய சந்தோஷத்துக்கு ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கணும், ரகசிய சந்தோஷத்துக்கு ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியுமா? அது எப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு சாதாரண அர்த்தத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்புறம் ஆவிக்குரிய அர்த்தத்தினுடைய சந்தோஷத்தை எப்படி எடுப்பது, புரியுங்களா? அதுக்கடுத்தது ரகசிய அர்த்தம். அல்லேலூயா. அப்போது எதை எடுத்தாலும் அதில் என்ன இருக்குது? திருத்தம் இருக்கிறது. என்ன இருக்குது? திருத்தம்னா என்ன? பிதா, குமாரன், பரிசுத்தாவின். இது திருத்தமும். மனுஷனுக்கு திருத்தம் என்ன? ஆவி. ஆவி, ஆத்மா, சரீரம். புரியுங்களா? அதுக்கு அடுத்தது பிசாசுக்குன்னு அர்த்தம். பிசாசுக்கு திருத்தம் என்ன? அப்படி ஏதாவது ஒரு வசனம் தான் பிசாசுக்கு திருத்தமும். ஆண்டவருக்கு திருத்தம் எங்கன்னா இருக்குதா? ஆண்டவருக்கு திருத்தம் இருக்குதாம்மா? ஆண்டவருக்கு திருத்தம் வந்து சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இதில் வந்து திருத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன இருக்கு? பிதா, அதாவது தேவனுடைய திருத்தம் இருக்கிறது. அப்போ திருத்தம் இதில் கண்டுபிடிக்க பார்க்கலாம். யார் அடைக்கலம், யார் துணையானவர், யார் பலன்? அடைக்கலம் பிதாவாகி தேவன். யார் சொன்னது? சொல்லு. பலன் கிறிஸ்து, பலன் ஆவியானவர். பாருங்க, அதில் வந்து 3 இருக்குது. என்ன இருக்கு? அடைக்கலமானவர் இயேசு கிறிஸ்து. அடைக்கலமான யாரு? துணை என்றது பிதா. அதுக்கடுத்தது பலன் என்பது பரிசுத்தாவியானவர். துணைனா எப்படி? அதாவது பரிசுத்தாவியானவர் என்றது ஆள் தத்துவம். என்னது? பரிசுத்த ஆவி என்பது ஆள் தத்துவம் கிடையாது. இல்லை, அவர் கேட்டதுக்கு. பரிசுத்த ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆள் தத்துவம். பரிசுத்த ஆவிக்கு என்ன இல்லை? ஆள் தத்துவம் கிடையாது. ஏன் இல்லை? ஆள் தத்துவம்னா என்ன? இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆள் தத்துவம். பரிசுத்த ஆவி என்பது ஆள் தத்துவம் கிடையாது. ஆண்டவர் சொல்லுவார் பைபிளில் சில இடத்துல பரிசுத்த ஆவி அவங்க மேலே இறங்கினது அப்படின்வார். சில இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பைபிள் படிச்சிருங்க இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கும் பரிசுத்த ஆவிக்கு என்ன வித்தியாசம்? பரிசுத்த ஆவியானுங்கிறார் பாருங்க, அதுக்கே திருத்தம் இருக்கிறது. புரியுதா? இப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அவருக்கும் ஆவி இருக்குது. என்ன இருக்குது? இப்போ மனுஷனுக்கு என்ன இருக்குது? ஆவி இருக்குது. அதுமாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன இருக்குது? ஆவி. பரிசுத்த ஆவியானவர் இப்போ நேராக வந்து உங்கள்கிட்ட பேசுறது தான் பரிசுத்த ஆவியானவர். புரியுங்களா? நான் வந்து அங்கேருந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன். அது வந்து என் மனுஷன் ஆவி நீ கேட்குறீங்க. ஆன்லைனில் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் என்னை நீங்கள் பார்க்கல, நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ என் ஆவி என்ன பண்ணுது? உங்கள்கிட்ட பேசினுக்குது. ஆனால் என் சரீரத்தை என்ன பண்ணல, நீங்கள் பார்க்கல, என் ஆத்மா பார்க்கல. ஆனால் ஆவி மட்டும் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுக்குது? அப்போ ஃபோனில் பேசுறதெல்லாம் என்னது? உங்கள் ஆவி உங்கள் ஆவி மற்ற ஆவியோட என்ன பண்ணுது? பேசுது. புரியுங்களா? நீங்கள் வந்து டைரெக்டாக போய் சந்திக்கிறீங்க பாருங்க, அது மனசீகம். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் சிலர் மேல் தன் ஆவியை ஊற்றுவார். புரியுங்களா? ஆவியானவருக்குள்ள என்ன இருக்குது? தன்னுடைய ஆவி இருக்கிறது. அந்த ஆவியை நீங்கள் யார் கேட்குறீங்களோ அதை ஊற்றுகிறார்.
அதை ஊற்றும் போது அது என்ன செய்யுது? வரங்களை கிரியை செய்யுது. அல்லேலூயா. ஆவியே, ஒருத்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வரும்போது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 9 விதமான வரத்தில் ஏதாவது ஒரு வரம் உங்கள் மேலே இறங்கின பிறகு அந்த வரத்தை நீங்கள் பேசினே இருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் காலத்தை ஓட்டலாம். அல்லேலூயா. புரியுங்களா? அதை தான் அந்நிய பாஷைன்னுவாங்க, சிலங்க அற்புதம் வரணுவாங்க, சிலங்க தீர்க்கதரிசனம் வரணுவாங்க. ஆனால் அந்த ஆவி வச்சுக்கின்னு சிலங்க பாவம் செய்யலாம். என்ன செய்யலாம்? இப்போது சவுல் மேலே பரிசுத்த ஆவியும் இருந்தது, பிசாசன் ஆவியும் இருந்தது, 2 ஆவியும் இருந்தது. அதுமாதிரி நிறைய பேருக்குள்ளே என்ன இருக்கும்? இங்கே கிளாஸில் உக்காந்துக்கும் போது இங்கே பரிசுத்தமாக இருப்பாங்க, வெளியே போனவருக்கு அவங்க வாயில் பேசுறதுலாம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ இதிலே கண்டுபிடிக்கலாம் அவங்ககிட்ட என்ன இருக்குது. அப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? பரிசுத்த ஆவிக்கு மட்டும் இடம் கொடுப்பீங்க. பரிசுத்த ஆவி எனக்கு என்ன கொடுக்க மாட்டீங்க? நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க. அது என்னது? பரிசுத்த ஆவி அது. ஆனால் வீட்டில் போனவங்க என்ன பண்ணுது? மனசாவி பேசும், சிலருக்குள்ளே பிசாசாவி பேசும். புரியுங்களா? என்னது? இப்போ மனசாவி பேசுறதுக்கும் பிசாசாவி பேசுறதுக்கு என்ன வித்தியாசம்? பிசாசாவி பேசும்போது ஒருத்தருக்குள்ளே அவங்களுக்குள்ளே போய் ஏராளமாக வந்துனே இருக்கும். புரியுங்களா? மனசாவி பேசும்போது அவங்களுக்குள்ளே சுயமுள்ள காரியங்கள் பேசினே இருப்பாங்க. சுயனா என்னால் சாப்பிட்ணும், ஏமா சாப்பிட்டு வரலையா? புரியுங்களா? இது மனுஷனுடைய ஆவி கேட்குது. பிசாசுடைய ஆவி பெற்றவங்க அந்த ஆவி ஒருத்தர்கிட்ட இருந்தால் அது போய் பேசும். புரியுங்களா? அடுத்த சொல்ல நீங்கள் பரியாசம் பண்ணணும். என்னது? இப்போ நீ கிண்டல் கேலி பண்ணுறதுன்னா அது ஒரு அசுத்த ஆவியுடைய, அது ஒரு பரியாச ஆவி. அது ஒரு சிலங்கிட்ட இருக்கும். எதுக்கத்தால 2 மீனிங்களை பேசுவாங்க. அப்போ உங்களுக்குள்ள 2 மீனிங் இருக்குதுன்னா நீங்கள் யார்? இல்லை, பரியாசக்காரமும் இருக்கிறீங்க, அப்புறம் என்ன இருக்கிறீங்க? பரிசுத்தமான இருக்கிறீங்க. அப்போ அந்த பரியாசம் எப்படி வந்தது? அந்த பரியாசம் என்பது எப்படி வந்ததுன்னா, இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கிட்டேருந்து இந்த ஆவி வரும். யாருக்கிட்டேருந்து வரும்? அதனால தான் பைபிளில் சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம். என்னென்னு வாசிக்கிறோம்? அப்போ இந்த பரியாசன்றது தான் கள்ள தீர்க்கதரிசன ஆவி. புரியுங்களா? பரியாசன்றது கள்ள தீர்க்கதரிசன ஆவி. இந்த துன்மார்க்குன்றது அந்த கிறிஸ்தன ஆவி. துன்மார்க்குன்னு சொல்கிறது எது? நம்ம அந்த கிறிஸ்தன ஆவி. இந்த பாவத்தின் ஆவி தான் எதை குறிக்கிறது? வலு சர்ப்பத்தின் ஆவி. என்னது? அப்போ பிசாசுக்குள்ளே என்ன இருக்குது? 3 திருத்தம் இருக்குது. ஒன்று அவன் அந்த கிறிஸ்துவ வேலை செய்வான், ஒன்று வலு சர்வா வேலை செய்வான், ஒன்று கள்ளத்திற்கேச வேலை செய்வான். புரியுங்களா? அதில் பரியாசன்றது அது எதை குறிக்கிறது? கள்ளத்தின் சாவி. நீங்கள் பரியாசமாக பேசுனீங்கன்னா இன்னும் நீங்கள் வளரலன்னு அர்த்தம். அப்போ உங்கள்கிட்ட என்ன பண்ண முடியாது? தேவன் அது வரைக்கும் எதுவும் கொடுக்க மாட்டார் கையில். நம்ம ஊழியம் வளராது. புரியுங்களா? நம்ம அந்த பரியாசத்தை நீங்கள் ஒழிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆவி உங்கள்கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ பரியாசம் பண்ண என்ன வரும்? பரிசுத்தமாக பேசுவீங்க. என்ன பேசுவீங்க? நல்லதே பேசுவீங்க, ஆண்டோட சித்தத்தை பேசுவீங்க, ஆண்டோருக்காக ஓடுவீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்த ஆவி இருக்கிறது, பரிசுத்த ஆவின்னு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது பிசாசனுடைய திருத்தத்தை சொல்லிட்டேன், அதுக்கு வசந்த காட்டிட்டேன். தேவனுடைய திருத்தம் காட்டிட்டோம். அவர் அடைக்கலமாக இருக்கிறாரு, துணையாக இருக்கிறாரு, பலனாக இருக்கிறாரு. எப்படி அடைக்கலமாக இருக்கிறாரு சொல்லுங்கள்? எப்படி அடைக்கலமாக இருக்கார்? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எப்படி அடைக்கலமாக இருக்கிறாரு? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இந்த அடைக்கலன்றது எப்படி நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களா? அடைக்கலன்றது பைபிளில் அடைக்கலன்னு வாசிக்கிறோம். அது ப்ராக்டிக்கலாக நமக்கு எப்படி ஒரு அடைக்கலாம்? அது ஆபத்து வரும்போது எப்படி? இப்போ இயேசு கிறிஸ்து அடைக்கலன்னு சொன்னேன், பிதாவாக தேவன் துணைன்னு சொன்னேன், அதுக்கு பிறகு ஆவியான பலன் என்ன. அப்போது அடைக்கலைன்னா பைபிள் ஏதாவது என்ன பண்ணணும்? காட்டணும். அடைக்கலன்றது என்ன? இயேசு சொல்கிறாரு, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்வது போல். அப்போது ஒரு ஆபத்து வரும்போது கழுகு வருது, அப்போ உடனே கோழி குஞ்சுகள் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் அடைச்சி அசட்டுகளை. அப்போ சிறகுகளால் அடைக்கலை போகிறது தான் இயேசு கிறிஸ்து.
அப்போது அவர் என்ன செய்கிறார்? நமக்கு சிறகுகளாலே, அல்லேலூயா, சிறகுன்னு சொன்னார், சிறகுகளால் சொன்னாரா? பன்மையில் சொன்னாரா, ஒருமையில் சொல்கிறாரா? பன்மையில் சொல்கிறார். சிறகுகளால் என்னன்னா, ஒரு பறவைக்கு எத்தனை சிறகு இருக்குது? 2 இருக்குது. இப்போ 2 சிறகுனா என்ன அர்த்தம் பைபிளில்? 2 சிறகுனா, ஒரு சிறகு பழைய ஏற்பாடு, ஒரு சிறகு புது. அந்த 2 சிறகு உங்ககிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடைக்கலத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னது? அதை சிறகுகளினாலே நம்மளை என்ன பண்ணுறாரு? மூடுவார். அப்படின்னா நீங்கள் வேதத்தை 2 பக்கம் அவர் வார்த்தையாக இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் வார்த்தை. அதில் நீங்கள் வளர்ந்துனே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை உனக்கு என்ன பண்ணும்? உனக்கு அடைக்கலமாக வேலை செய்யும். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் இருக்கிற புதிய ஏற்பாடு தெரியல, பழைய ஏற்பாடு தெரியலனா நமக்கு என்ன பண்ணாது? அந்த அடைக்கலம் கிடைக்காது. அல்லேலூயா. 2வது துணையாக இருக்கிறார் பிதா. துணைனா என்ன? எப்படி பிதா உங்களுக்கு துணையாக இருப்பார் பாருங்கள். பிதாவை ஒருவனும் கண்டதில்லை. அல்லேலூயா. பிதாவை என்ன பண்ண முடியாது? யாருமே பார்க்கலாம் முடியாது. ஆனால் அவர் எப்படி துணையாக இருப்பாருன்னா, தன்னுடைய தூதர்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன சங்கீதத்தில் தூதர்கள்னால் வேலை செய்கிறாங்க. 91 என்னம்மா பண்ணுறாங்க தூதர்கள்? சங்கீதம் 91 பார்த்தீங்களா? வழியெல்லாம் காக்கும்படிக்கு தன் தூதர்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ எப்போ கட்டளையிடுவார்? நீங்கள் போகிறீங்க பாருங்கள் வழியெல்லாம். அப்போ தன் தூதர்கள் முன்னாடி பின்னாடி சிக்னலு வர ஃப்ளைட்டில் போகுதுன்னு வச்சுங்க. நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க ஃப்ளைட்டில் புரியுங்களா? இப்போ கூட ஒரு பறவை வந்து ஃப்ளைட்டில் மோதி என்ன ஆயிடுச்சு? விபத்துக்குள் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ அந்த பறவை முன்னாடி இருக்குது, ஃப்ளைட் போகுது, நம்ம அதுக்குள்ளே உட்காந்துருக்கிறோன்னா தூதர்கள் போய் அந்த பறவை என்ன பண்ணுவாங்க? சுத்தம் பண்ணுவாங்க. அந்த பறவையை வந்து ஓட்டுருவாங்க. புரியுங்களா? இல்லை அந்த ஏரியாவுக்கு வராதபடி காப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை அது. அப்போ அந்த பறவை, ஒரு பறவைனாலே 171 பேர் செத்துப்பட்டாங்க. 176 பேர். ஃப்ளைட்டும் போயிடுச்சு. எத்தனை கோடிக்கணக்கு ஃப்ளைட் இல்லை. அப்போ தேவன் ஒரு மனுஷனை நிமித்தம் ஆண்டவர் தன்னுடைய லோத்தை அந்த தேசத்தில் அவர் தனிமையாக இருக்க நீதிமானாக இருக்கிறாரு. ஆனால் தேசத்தை கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? அடிக்க போகிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, தூதன் வழியாக தான் சொல்கிறாரு. அல்லேலூயா. நான் என்ன பண்ண போகிறேன்? அடிக்க போகிறேன். நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? 50 பேர் இருந்தாங்க. ஏன் 50 பேர் என்று எடுக்கிறாரு? ஏன்னா லோத்தோடு போனவங்களே வேலைக்காரங்க எல்லாம் சேர்ந்து சந்ததியெல்லாம் ஒரு 50 பேராவது என்ன பண்ணியிருப்பார்? அவர் நீதிமான்களாக உருவாக்கியிருப்பார் இத்தனை வருஷத்தில். புரியுங்களா? அதனால தான் அவனை இப்போ ஆபிரகாம்கிட்ட எத்தனை வேலைக்காரர் இருக்கிறாங்க, எத்தனை பரிவாரம் இருக்குது, அதுமாரி அவர்கிட்ட இருக்கவே இருந்திருக்காதா? ஒருவேளை 50 நீதிமானம் இருந்தால் என்ன இருக்கலாம் அப்படின்னு ஒரு 50 எடுக்கிறாரு. புரியுங்களா? இது யார் எடுக்கிறது? யார்? ஆபிரகாம் எடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த ஜெபம் எப்படி இருக்குது? அவருக்கு எப்படி இருக்குது? தேவன்கிட்ட 50 அப்போ கேட்டுட்டார். அவருடைய லோத்தோடு 50 பேர் இருந்திருக்கலாம். அதனால் என்ன பண்ணிடலாம்? அதை காப்பாற்றிடலாம் அந்த பட்டணத்தை அப்படின்னு அவர் அப்படி ஜெபம் பண்ணார். இப்போ நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே அங்கெல்லாம் போக மாட்டேன், இங்கே இப்படி போகிறேன், இப்படி அவனுக்கே ஆலோசனை கொடுக்குறான். சார் நீ என்ன பண்ணு, நீ நினச்ச மாதிரியே ஓடுன்றாரு. திரும்பி மட்டும் என்ன பண்ணிட்டாதே, பார்க்காதே. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க. அப்போ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டு கட்டளையிட்டார். அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஏன் திரும்பி பார்த்தாங்க? அது அவங்க பொக்கிஷம் வந்து எங்கே இல்லை? தேவன் தான் பெரிய பொக்கிஷம். அங்கே சேர்த்து வச்சுருக்கணும். பொக்கிஷம் இங்கே பூமியில் சேர்த்துட்டாங்க. புரியுங்களா? சிலவங்க பூமியில் சேர்த்துட்டு போகிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் வாழ விடுங்க ஆண்டவரே, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் என்ன பண்ணேன் நான் பூமியில் இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அடைக்கும் போது போயிடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? அப்போ தூதர்களை பிதா என்ன பண்ணுறார்? தன்னுடைய தூதர்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. தன் ஊழியர்களுக்கோ விசுவாசிகளுக்கு யார் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு அப்படி ஒரு விசுவாசம் இருக்கணும். தூதர்களை கர்த்தர் எதுக்காக வச்சிருக்கு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு போகிலும் வருகளையும் பாதுகாக்கிற வேலை இல்லை. இது நீங்கள் பார்ப்பீங்க கண்ணால். நம்ம ஜெபிச்சுட்டு போகும்போது சத்துரு வந்து எப்பவுமே என்ன செய்வான்? தூதர்கள் நடுவிலே பூந்து வேலை செய்யறதுக்கு தான் பிரயாசப்படுவான். ஆனால் தூதர்கள் அவங்கள துரத்துவாங்க. புரியுங்களா? அடுத்தது பெலன். பெலன்னா எப்படி? பரிசுத்தாவின் பெலன் சொன்னோம். எப்படி அது?
அங்கே வாசிங்க 1:8 அப்போஸ்தலர். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் எருசலேமிலும் சமாரியிலும் பூமியின் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க, சாட்சிகளாக இருப்பேன்டான்னு அர்த்தம். பரிசுத்தாய் ஒருத்தரத்தில் வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்களா, சாட்சிகளாக இருக்க சொன்னார். சாட்சி கொடுன்னு சொல்ல, சாட்சியாக இருன்னாரு. அப்படியே சாட்சினானா ஆவியானவர் ஒருத்தருக்குள்ளே வந்துட்ட பிறகு நம்முடைய ஜென்ம சுபாவமோ நம்முடைய சுய சுபாவமோ இல்லை நம்முடைய தேவையில்லாத சுபாவம் எல்லாமே நம்ம விட்டு என்ன பண்ணிடுது, போயிட்டு நம்ம சாட்சியாக ஜீவிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜீவித்தாவே உலகம் ரட்சிக்கப்படுமா? நம்ம எல்லாமே உலகத்தை ரட்சிக்கப்பட்டவங்க சாட்சியாக இருந்தாவே இப்போ உலகமே ரட்சிக்கப்படும் வரப்படாது. அவங்கவுங்க அந்த வேலைக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. சுந்தர் வந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு. சுந்தரை பற்றி கம்பெனியே பேசுது. என்னன்னு, அவர் தப்பு பண்ண மாட்டார், இதை பண்ண மாட்டார், எதிர்த்து பேச மாட்டார், ரொம்ப சார்பாக என்ன பண்ணுவார், தாழ்மையாக இருப்பார், பொறுமையாக இருப்பார், சாந்தமாக இருப்பார், கோவப்பட மாட்டார், எரிச்சல் அடைய மாட்டார், யார் பொருளும் அபகரிக்க மாட்டார், வேலையில் லேட்டாக வர மாட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னா என்ன ஆகுது, சாட்சி பெருகுது. அப்போது அவர் யாருங்க அப்படின்னா அவர் சுந்தருங்க அப்படின்றாரு. இது சுந்தரத்தை யார், அவங்க என்ன மதம் அப்படின்னா கிறிஸ்துவங்க அவங்க. அப்போ இயேசு போல் அவர் வாழறாரு அப்படின்னு அந்த பேர் வருது. அல்லேலூயா. அது மாதிரி நம்ம சாட்சியாக இருக்கணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி சொல்லணும், நான் என் கணவர் இது வரைக்கும் என்ன பண்ணல, என்னை ஒரு வார்த்தையோடு எதிர்த்து என்னை பேசலை, திட்டலை. அவர் எல்லாம் என்ன பண்ணுறாரு, தாழ்மையாக பேசுகிறாரு. மனைவியாகவே என்ன பண்ணுறாரு, மனைவியாக நினைத்து பேசுகிறாரு. புரியுங்களா? அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது, அப்போது மனைவிகளே புருஷர்கள் எப்படி பேசுகிறாங்க. அப்போ மனைவிகள் கணவரை, இது கர்த்தர் கொடுத்த என் கணவர், இது கர்த்தர் தான் எனக்கு அனுபவிச்சார் அப்படின்னு கணவரை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சாட்சியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, தகப்பனை பார்த்து பிள்ளைங்க பெற்றோர்கள் பார்க்குறாங்க, அப்பா அம்மா சண்டை போட மாட்டாங்க, அவங்க அமைதியாக இருப்பாங்க, அவங்க எது இருந்தாலும் அங்கே வீட்டில் நடக்குது எங்களுக்கும் தெரியும், எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ண மாட்டாங்க. ஆமாம், புரியுங்களா? அப்போ வீட்டில் இருக்கிற கஷ்டம் கூட அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது, சாட்சி. அல்லேலூயா. அதை பெற்றோர் பிள்ளைங்களுக்கு என்ன இருப்பாங்க, சாட்சியாக இருக்கணும். என்ன இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் அந்த பரிசுத்தாய் வர யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அந்த காரியம் செய்ய முடியும். புரியுங்களா? பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளாதவங்ககிட்ட அந்த சாட்சி என்ன பண்ணாது, இருக்காது. அப்போ அந்த பரிசுத்தாவி எதுக்காக வந்தாருன்னா, அந்த இடத்துல பரிசுத்தாவி உங்கள் இடத்துல வரும்போது நீங்கள் சாட்சியாக இருக்கன்னா, அப்போ சாட்சி கொடுக்குற ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த ஆவி நமக்குள்ளே வரணும். புரியுங்களா? என்ன ஆவி வரணும், பரிசுத்தாவியில் என்ன இருக்குது, ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளே எத்தனை ஆவி இருக்குது நமக்குள்ளே. இப்போ சுயமாகவே பேசினிருந்தா, இல்லை சுயமாக பேசியிருந்தா என்ன ஆவி அது, இல்லை சுயமுள்ள ஆவி. புரியுங்களா? அவங்க தன்னுடைய பிறனுக்காக பேசினிருந்தா பிறனுடைய ஆவி. புரியுங்களா? அப்போ நமக்குள்ளே ஒரு ஆவியிலே இவ்வளோ கலப்படம் இருக்கும்போது, ஒரு அரிசி எடுத்து இட்லி சுட்டுறாங்க, அரிசி சாப்பாடு செய்கிறாங்க, தோசை சுடுறாங்கன்னா, அது மாதிரி ஆவியானவர்கள் எவ்வளோ வகை இருக்கும், மனுஷனுக்குள்ளே எவ்வளோ வருது. அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம் ஞானத்தினால், அறிவினால். புரியுங்களா? என்னடா இது, நமக்கு வம்சம் தானே, இவருக்குள்ளே இப்படியா கோபம் வருது, மனசு கோபமும் இருக்குது, பிசாசின் கோபமும் இருக்குது, தேவனுடைய கோபமும் இருக்குது. அப்போ மனசு கோபத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம், பிசாசின் கோபத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம், தேவனுடைய கோபத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒருத்தருக்குள்ளே இவருக்குள்ளே இப்படி கோபப்படும் போது மனசு கோபம் எப்படி தெரியும், பிசாசு கோபம் எப்படி தெரியும், தேவனுடைய கோபம் எப்படி தெரியும்? அதாவது மனுஷனு கோபம்னா என்னன்னா, இப்போ உங்கள் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, பக்கத்து வீட்டு பிள்ளை உங்கள் பிள்ளைங்க மண்ணில் விளையாடினுக்குது, நீங்கள் வரீங்க, எந்த பிள்ளையை அடிப்பீங்க? அது மனுஷனுடைய கோபம். என்னது, மனுஷனுடைய கோபம்னா சரி, தான் பிள்ளையை மட்டும் அடிச்சுட்டு என்ன பண்ணிடுது, ஒன்று வந்துடுது. அவங்கள என்ன பண்ண முடியாது, நீ அந்த பிள்ளையை அடிக்க முடியாது. அடுத்தது இப்போ தேவனுடைய கோபம் எப்படி வெளிப்படும்,
இல்லை, அந்த இடத்துல விட்டுருங்க. அது அடுத்த ஸ்டேஜ். தேவனுடைய கோபம் வெளிப்படும். அதே பிள்ளை காலையில் எழுந்து பைபிள் ஒரு அதிகாரம் வாசிக்க சொன்னீங்க, அது வாசிக்கலை, என்ன சொல்லுவீங்க? கோவப்படுவீங்க. எதுக்கு? அப்போ தேவ கோபம் இருக்குதுன்னு அர்த்தம். என்னது? அப்போ தேவ கோபம் இருந்தால் நீங்கள் விசாரிக்கிறீங்க. நம்ம இப்போ படிக்க சொன்ன பைபிள் எடுத்து படிப்பானா, நீ என்ன பண்ணுகிற? டிவி எடுத்து பார்த்துன்னுக்கிறேன், இது செல்ஃபோன் எடுத்து பார்த்துன்னு தேவையெல்லாம் பார்த்துன்னுக்கிறேன், நான் உங்களுக்கு பைபிள் தானே படிக்க சொன்னேன் அப்படின்னு கோவப்படுவீங்க. சரிங்களா? அப்போ தேவ கோபம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பிசாசு கோபம் எப்படி தெரியும் மனசு பிள்ளைக்குள்ள? ஒருத்தருக்குள்ளே பிசாசு கோபம் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது பிசாசு கோபம் எப்படின்னா, அந்த பிள்ளைய வந்து ஃபஸ்ட்டு பேசினாங்க பாருங்கள், இப்போ பேச மாட்டாங்க. இப்போ பன்னி, எருமாடு, புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னு ஒரு பேர்களை வச்சு அதை அடித்து என்ன பண்ணுவாங்க? தேவையில்லாத அந்த கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா. அப்போது பெற்றோர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதா? கோபப்படுத்தக்கூடாது. என்ன செய்யணுமா? பிள்ளையை கோபப்படுத்தாது என்ன பண்ணுவோம்? அப்போது பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது, ஆனால் சிச்சிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாது? பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, கோபப்படுத்தாமல் என்ன பண்ணுங்க, சிச்சிங்கன்றாரு. புரியுங்களா? அப்போது எப்படி கோபப்படுத்தாது, எப்படி சிச்சிக்கிறது? அன்பாய் முகத்தில் இருக்கணும். நம்ம முகத்தில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பிள்ளை பார்த்துடக்கூடாது. உன் முகத்தில் அந்த கோபம் பிள்ளைகளை பார்த்துன்னா அப்படியே அது இருதயத்துக்கு போயிடுது, பிள்ளைகளுடைய இருதயத்தில். அது நீங்கள் கோபப்படுத்தி இப்படியே கோபப்படுத்த அது ஒரு நாள் வளர்ந்த பிறகு அது கோபம் அப்படியே அதுக்கு வருது. புரியுங்களா? அப்போ நம்முடைய முகத்தின் அழகு அதுக்கு என்ன பண்ணுது? அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயினே இருக்கும். எங்கள் அம்மா இப்படி தான் கோவப்படுவாங்க, எங்கள் அப்பா இப்படி தான் கோவப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, கோபப்படுத்தாமல் சிரிச்சிங்கன்றாருன்னா, அப்போ கோபம் இல்லாமல் கோபத்துக்கு இடத்துல அன்பை வச்சு சிரிச்சிக்கணும். இல்லையா? அப்போ கரெக்டாக பிள்ளை என்ன பண்ணிடுது? அது பர்ஃபெக்டாக வளர ஆரம்பிச்சிடுது. அப்போ ஆண்டோட வசனம் அங்கே நிறைவேறுது. இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட கோவப்பட்டார். ஆலயத்துக்குள்ளே அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, வியாபார ஸ்தலமாக மாற்றுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு போன்னு சொன்னார், போகலை. இது பிதாவின் வீடாச்சே, இது கல்லர் குகையாக மாற்றிட்டீங்களே. அப்போ ஜாட்டி எடுக்கிறாரு, இது எடுக்கிறாரு, எதெல்லாம் தூக்கி விசை அடிக்கிறாரு. ஏன் அடிக்கிறான்னு இதுக்கு உங்களுக்கு அந்த அறிவு கூட இல்லையா? நான் இல்லை, இவ்வளோ கூட உங்களுக்கு புரியலையே. ஆமாம், ஃபஸ்ட்டு வியாபாரம் வெளியே பண்ணியிருந்தீங்க, இப்போ எங்கே வந்துடுச்சு வியாபாரம்? ஆலயத்துக்குள்ளேயே வந்துடுச்சே, உனக்கு இடமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் கோவப்பட்டார். அல்லேலூயா. அடுத்ததாக இப்போது நமக்கு பிதாவுடைய சுபாவத்தை பார்த்தோம், குமாரனுடைய சுபாவத்தை பார்த்தோம், பரிசுத்தாவினுடைய சுபாவம் பார்த்தோம். அதுக்கடுத்தது கோபம், மனசுடைய கோபம் பார்த்தோம், தேவனுடைய கோபம் பார்த்தோம், பிசாசின் கோபம் பார்த்தோம். அல்லேலூயா. இப்போ இப்படி தான் வந்து ஒரு சந்தோஷத்தை மூணாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? ஒரு சந்தோஷத்தை திருத்தமாக பிரிக்கிறவங்க தான். அப்போ தான் உனக்கு என்ன புரியுன்னா, இந்த வார்த்தை வந்து சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், அப்புறம் ரகசிய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா பேசும்போது யார் யார் இடத்துல எந்த வார்த்தை பேசணும். என்னது? ஒரு மெசேஜ் கொடுக்க பாருங்கன்னா அந்த மெசேஜில் புரியுங்களா, எல்லாமே ரசிக்கப்பட்ட அப்போ தான் வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு போய் ஆழமான டெப்த்தெல்லாம் பேச முடியாது. ரொம்ப ஆவியிலே இருக்கிறது கூட என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. சாதாரண அர்த்தம், சாதாரண வசனத்தை சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லையா? இப்போ பாருங்கள், ஒரு சந்தோஷத்தை மூணாக பிரிக்க போகிறோம். ஒரு நிமிஷம். பிரசங்க 9:7. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு? நீ போய் உன் ஆகாரத்தை. அப்போ இதென்ன? இது சாதாரண அர்த்தம். அல்லேலூயா. சாதாரண அர்த்தத்துக்கு என்ன ஆகுது? ஒன்லி சரீரத்துக்காக பேசுகிறாரு. அல்லேலூயா. அடுத்து நீங்கள் பாருங்கள், ஆவிக்குரிய அர்த்தம். யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அப்போ என்னுடைய சந்தோஷம் உங்களில் எப்படி இருக்கணுமா? நிலைத்திருக்கும்படிக்கும்
உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இப்போ இது என்ன சந்தோஷம்? இங்கே சாப்பாடு கொடுத்து ஆண்டு என்ன பண்ணல, எடுக்கலை. அங்கே என்ன பண்ணார்? சந்தோஷத்தோடு புசின்றாரு. இங்கே என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்க. இது என்ன சந்தோஷம்? ஆவிக்குரிய சந்தோஷம், ரகசிய சந்தோஷம். லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறத பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது இங்கே மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதென்ன சந்தோஷம்? இந்த சந்தோஷம் பரலோகத்துக்குள்ளே போகுது. ஆவிக்குரிய சந்தோஷம் நமக்குள்ளே வருது. சரிய சந்தோஷம் புசிப்பில் வருது. சிலங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம். இன்றைக்கி நல்ல மட்டன் சிக்கன் வந்தது, வேறு ஏதோ வந்தது, முக்கியமான வந்தால் ரொம்ப விசேஷமான ஒரு சந்தோஷமாக இருக்குது உட்காரும் போது. வருதா இல்லைங்களா? அப்போ சந்தோஷப்படுறோமா இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு வசந்த ஆண்டு எழுதி வச்சுக்கிறாரு. அப்புறம் ஆவிக்குரிய சந்தோஷம் எழுதி வச்சுருக்கிறாரு. அப்புறம் ரகசிய சந்தோஷம் எழுதி வச்சுக்கிறாரு. ஒரு ஆத்மா இங்கே மனம் திரும்பினா பரலோகத்தில் என்ன உண்டாது? மிகுந்த சந்தோஷம் அங்கே உண்டாகுது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவரையும் நம்ம சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கணும். புரியுங்களா? மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் போய் செய்தீங்கன்னா ஒரு வேளை ஆகாரம் கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்துக்கு பலனும் கொடுக்குறாரு. நீ நல்ல கருத்தாக வசனங்களை, ஆவிக்குரிய வசனங்களை எடுத்து நல்லா விதைத்தீங்கன்னா மற்றவங்களாம் உண்டாகுது. துக்கம் சந்தோஷமாக மாறுது. சிலருக்கு துக்கமாக இருக்கும். புரியுங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே சந்தோஷமாக பேச வேண்டிய வார்த்தை பேசாமல் அந்த துக்கத்தை 100 மடங்கு ஆக்கிட்டு போயிடுவாங்க. என்னது? அந்த வீட்டில் ஏற்கனவே என்ன இருக்குது? துக்கம் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு ஆவியில் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தா அதுக்கேற்ற வசனத்தை என்ன பண்ணோம்? அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? போயிட்டு ஏற்கனவே எரிஞ்சிக்கிற வீட்டு மேலே என்ன பண்ணுவாங்க? தண்ணி ஊற்றுனா இவங்க எண்ணெய் ஊற்றிட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு வந்துடுவாங்க. ஐயோ, அந்த ஊழியக்காரர் வந்து போனார், அவங்க வந்து போன பிறகு தான் பிரச்சனையே என்ன பண்ணிச்சு? அதிகமாகிடுச்சு அப்படின்னு நமக்கு பின்னாடியே என்ன வருது? வருதா இல்லையாம்மா? அப்போது நமக்கு வந்து எங்கே என்ன பேசணுன்றதுக்கு ஒரு ஞானம் வேணும், அதுக்கு ஒரு அறிவு வேணும். அப்போது இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த புத்தி, இந்த விவேகம், இந்த நிதானம் எப்படி வரும்? ஞானம் எப்படி வருமா? சொல்லுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானம் எப்படி வருது? நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக பயப்பட அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிறதா? உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் திடீர்னு வராரு, டக்குன்னு உங்கள் பிள்ளைங்களுக்காக வேலை தேடின்னு இருக்கிறீங்க. என்னது? வேலை தேடுறீங்க. திடீர்னு அவர் வீட்டுக்கு வராரு, இந்த மாதிரி வந்து ஒரு 25,000 கொடுத்து அந்த வேலை வாங்கிக்குமா, ஒரு இடத்துல வேலை இருக்குது அப்படின்னு. அது கவர்மெண்ட் வேலை தான்றீங்க. நீங்கள் என்ன உடனே என்ன பண்ணுவீங்க? இப்போ 25,000 அவர் சொல்லிட்டார், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போது பணத்தை என்ன பண்ணுவோம்? ரெடி வேறு என்ன பண்ணுவாங்க? அந்த பணம் என்ன பணமாக மாறுது? லஞ்சமாக மாறுது. அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? அப்போ அங்கே என்ன உண்டாகுது? பாவமாக மாறுது. அப்போ அந்த வேலை எதனால் வருது? பாவத்தினால் வருது. அதுதான் தீமை. அந்த தீமை நம்மளாம் என்ன பண்ணுறோம்? இங்கே தான் கர்த்தருக்கு பயப்படணும். ஐயோ, நான் வந்து என்ன பண்ணக்கூடாது? லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது அப்படின்னு நானே கர்த்தருக்கு பயப்படுறவன். எனக்கு வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல. புரியுங்களா? எங்கள் பையனுக்கு வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்கொள்ள நம்ம விட்டுட்டு வந்தீங்கன்னா அப்போ நீ கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். அந்த 25,000 கொடுத்துட்டு அப்புறம் ஆண்டவரே நீ வேலை கொடுத்துன்னு நம்ம வந்து இங்கே ஜெபம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. சாட்சியவர் கூடவே கொடுக்குறோம் வேலை கிடச்சிச்சின்னு. அல்லேலூயா. அப்புறம் அதில் இருக்கிற முதல் சம்பளத்தை யார் கொடுக்குறோம்? அப்போ ஆண்டவர் அங்கீகரிப்பார? அங்கீகரிக்க மாட்டார். இந்த நம்ம மறைச்சாலும் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் மறைக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுற அப்போ இந்த ஞானம் வளருது. அப்போ நம்ம வந்து அந்த காரியத்தை செய்துனே இருந்தால் ஞானம் என்ன பண்ணாது? எவ்வளோ நாள் நீ பைபிள் படிச்சிருந்தாலும் பைபிள் ஞானம் வராது. இப்போ ஞானம் வராதனால உன்னுடைய ஆசீர்வாதம் குறைஞ்சிடும்.
புரியுதுங்களா? அப்போ தேவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டா தேவனே நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ ஞானம் கர்த்தருக்கு பயப்பட 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 இந்த ஞானம் என்ன பண்ணும்? வளர்ந்துனே இருக்கும். புரியுங்களா? அறிவினை செய்யும் கூடவே அதுவும் வளர்ந்துனே இருக்கும். புத்தி என்ன பண்ணும்? அதுவும் வளரும். அப்புறம் விவேகம் வளரும். அப்புறம் நிதானம் வளரும். இது எல்லாமே வளர்ந்துச்சு. அப்போ அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? பரிசுத்தமாக இருப்பானா? பரிசுத்தமாக இருக்க மாட்டானா? எப்படி? ஒரு பக்கம் வந்து அவனுடைய இதில் வந்து இதெல்லாம் வளருது. தேவன ஞானம், தேவ அறிவு. இப்போது சாலமோன் மேலே தேவ ஞானம் பூரணமாய் வந்து இறங்கிச்சு. புரியுங்களா? அப்போ அவன் வாழ்க்கையில் முடிவில் பரிசுத்தமாக இருந்தானே, பரிசுத்தமாக இல்லையா? சாலமோன் மேலே தேவ ஞானம் பூரணமாக கொடுத்தாரே இல்லையா? அவன் வாழ்க்கை முடிவில் பரிசுத்தமாக தானே இல்லையா? சாலமோனுக்குள்ளே வந்து தேவன் ஞானத்தை கொடுத்தாருல்ல, ஏன் அவன் வந்து பரிசுத்தமாக முடிவில் பரிசுத்தோடு முடித்தானா வாழ்க்கை? இல்லை பரிசுத்தம் இல்லாத முடித்தானா? அதான் பரிசுத்தமாக முடிவு பரிசுத்தத்தில் முடித்தானா இல்லை அசுத்தத்தில் போய் முடிச்சிட்டானா? நம்ம அதான் அந்நிய தேவன் வணங்கிட்டான். அவன் பரிசுத்தில், அப்போ அவன் பரிசுத்தத்தில் முடிக்கலை. அவன் என்ன பண்ணான்? பாவத்தில் போய் முடித்தான். ஏன்னா ஆண்டவர் சிறந்த ஞானம் தான் கொடுத்தாரு. அது என்ன ஞானம்? அவருக்கு கொடுத்தது ஆண்டவர் வந்து ராஜரீக ஞானம். என்ன ஞானம்? ஜனங்களை நியாயத்திருப்பதுக்காக ராஜரீக ஞானத்தை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஞானத்தினால அவர் சாலமோன் நிறைய பைபிளை நீதிமொழியில் எழுதியிருக்கிறார், பிரசங்க எழுதியிருக்கிறார், உன்னத பாட்டை எழுதியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் போய் கவனிக்கணும். அல்லேலூயா. அப்போ அவருக்கு இந்த வார்த்தைலாம் எப்படி வந்துச்சு? அப்போ தெய்வீக ஞானன்றது வேறு, மனசுங்க ஞானன்றது வேறு, பிசாசுடைய ஞானன்றது வேறு. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி தேவனுடைய அறிவு வேறு, மனுஷனுடைய அறிவு வேறு, பிசாசின் அறிவு வேறு. புரியுங்களா? அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய புத்தி வேறு, நம்முடைய புத்தி வேறு, அதுக்கடுத்து பிசாசின் புத்தி வேறு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சா தான் அப்போது எப்படி சந்தோஷத்தை மூணாக பிரிக்கிறோம். அப்போ வேதத்தில் சமாதானத்தை மூணாக பிரிக்க முடியுமா? அப்போ நீ கண்டுபிடிக்கணும். சாதாரண அர்த்தம் சமாதானம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் சமாதானம் என்ன, அதுக்கடுத்தது ரகசியத்தை சமாதானம் என்ன. அப்போ ஒவ்வொன்று வார்த்தைகளுக்கும் மூணாக ஏன் பிரியுது? ஏன் ஆண்டவர் வந்து பைபிளை இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தம் ஏன் எழுதி வச்சார்? இல்லை, திருத்தவும் கரெக்டு. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் இப்படி ஏன் எழுத்தாருன்னா, சாதாரண அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு ஆலயத்தில் உட்காந்துருக்கும் போது சில சாதாரண அர்த்தம் புரிஞ்சு கொள்றதே கஷ்டமாக இருக்கும். புரியுங்களா? அடுத்தது ஆவிக்குரிய அர்த்தம் சிலவங்க என்ன பண்ணாது, புரிஞ்சு கொள்வது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலவங்க ரகசியத்தை அர்த்தம் சொன்னால் என்ன பண்ணாது, அது புரியுது கஷ்டம். அப்போ இது எல்லாமே புரிஞ்சுக்கணும்னா அதில் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம பயிற்சி எடுத்துருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம பயிற்சி எடுக்கலைன்னா என்ன பண்ண முடியாது? 1 கொரிந்தியர் 3:1-2-3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துக்கள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பெனலில்லாதவர்களானால் உங்களுக்கு போஜன கூடாமலும் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குள்ளே இருக்கிறபடியால் இப்போதே உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பாருங்கள். அப்போ சபையை பார்க்குறாரு. சபையெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் ஆவிக்குரியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. உங்களுடனே பேசக்கூடாமல். அப்போது அவர் உடனே என்ன பண்ணுறாரு? ஆவிக்குரிய எண்ணிட்டாரு. இப்போ உங்களோட நான் என்ன பண்ண மாட்டேன், பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். அப்படின்னா அது அவர் வந்து நம்மளை ஆவிக்குன்று எண்ணினார். ஆனால் நம்முடைய பேச்சு அவர் பார்த்த பிறகு சபையினுடைய வார்த்தைகளுக்கு சிலது கொஸ்டின் போட்டு இருக்கிறாரு. அதை வச்சுருக்க உடனே நான் உங்களோட நான் பேசக்கூடாமல் மாம்சத்துக்கொன்று எண்ணி கிறிஸ்துக்குள் குழந்தைகள் என்றும். அப்போ உடனே என்ன பண்ணுறாரு? சபையை எப்படி பார்க்குறாரு? இப்போ குழந்தையாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு அங்கேருந்து வரும்போது எப்படி இருந்ததா, எல்லாம் திடகர்த்தமாக இருக்கிறாங்க ஆட்கள் அப்படின்னு நினச்சி
புல்பெட்டில் ஏறி மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் எப்படி இருந்தாங்க? சில கேள்வி கேட்கும்போது யாருக்கும் அந்த கேள்வி தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாரு? எந்த கேள்விக்கும் பதில் வரல. அப்படின்னா அர்த்தம் உடனே குழந்தைக்குரிய வார்த்தையில் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ உடனே என்ன சொல்ல, உங்களுக்கு பலன் இல்லாதனாலே நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு போஜனம் கூடாமல் அப்போ போஜனம் பாலை என்பது- குடிக்க கொடுத்தேன். போஜனம்னா என்ன? பலமான ஆகாரம், நீதியின் வசனம். ஆவிக்குரிய வார்த்தையும் சொல்கிறாரு, நீதியின் வசனத்தையும் சொல்கிறார். பலமான ஆகாரத்தை பற்றி சொல்கிறார், போஜனம் பற்றி சொல்கிறாரு. போஜனமும் நான் உங்களுக்கு கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். பாலை குடிக்க விடு. அப்படி பால்னா என்ன? திருவசனம். என்ன வசனம்? ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு வசனங்கள் என்ன வசனம்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அதாவது ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு வசனம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஆரோக்கியமான வசனங்கள். அல்லேலூயா. திருவசனமாக ஞானப்பால். அவர் உடனே என்ன பண்ணுறாரு? பாலை குடிக்க வாசிங்க. பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரிய இருக்கிறபடியால் அப்போ பாலை குடிக்க கொடுக்குறேன். நீங்கள் திருவசனத்தை ஆக ஞானப்பாலின் மேலே எப்படி இருக்கும்? வாஞ்சா இருக்கணும். அடுத்தது, இப்போதே உங்களுக்கு பலன் இல்லை. என்ன இல்லை? பலன் இல்லை. புரியுங்களா? அப்போ பலன் இல்லைன்னா என்ன இருக்காங்க? வாசிங்க. பொறாமையும் பொறாமையும் வாக்குவாதமும் வாக்குவாதமும் பேதங்களும். அப்போ இது மூணு ஒருத்தர் கூட இருந்தால் அவங்க யார்? அவங்க தான் கிறிஸ்துக்குள் குழந்தைகள். அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ளே வந்து போராமல் இருக்குது, இன்னொருத்தருக்குள்ளே வந்து வாக்குவாதம் இருக்குது, இன்னொருத்தருக்குள்ளே என்ன இருக்குது? பேதங்கள். பேதங்கள்லாம் என்ன? பேதங்கள், வாக்குவாதம், அப்புறம் என்ன சொன்னார்? போராமை. அப்போது அதுக்கு அடுத்தது சொல்கிறா பாருங்க. உங்களுக்குள் இருக்கிறபடியால் ம் நீங்கள் மாம்சத்துக்குருவில இருந்து ம் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அப்போ என்ன பண்ணுறது? மனசு மார்க்கம் இருக்குது உங்களுக்கெல்லாம். என்ன இருக்குது? மனசு மார்க்கம். மனசு மார்க்கம்னு என்ன அர்த்தம்? மனசு மார்க்கம், மனசு மார்க்கம். மனசு மார்க்கம்னா என்னென்னா, எனக்கு அவர் மட்டும்தான் பிடிக்கும், இவர் பிடிக்காது, இல்லை இவருக்கு தான் பிடிக்கும், அவர் பிடிக்காது, எல்லாமே தேவனுடைய பிள்ளைங்க தான், எல்லாமே பிடிக்குன்னு சொல்லணும். ஆனால் என்ன பண்ணிடுறோம்? நம்ம வேறு பிரிக்கிறோம். புரியுங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன உண்டாகுது? மனசு மார்க்கம் உண்டாகுது. புரியுங்களா? ஏன்னா அவங்க மாம்சத்துக்குரியலாக இருக்கிறாங்க, அதனால் மனசு மார்க்கம். அடுத்தது, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? நான் பவுலை சார்ந்தவன், நான் வந்து பெந்தோக சபை சார்ந்தவன். வேறொருவன் நான் அப்போல்லாவை சேர்ந்தவன் என்றும் நான் சிபிஎம் சார்ந்தவன் சொல்லுகிறபடியால் சொல்லுகிற நீங்கள் மாம்சத்துக்குரிய அல்லவா? அப்போது நம்ம தேவனுக்குரிய நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல உடனே நீ அந்த சபை, நான் அந்த சபையை தான் பேசினுக்கிறேன் தவிர நம்ம எல்லாம் தேவனுக்குரியன்னு என்ன பண்ணுறதில்ல. நம்ம எல்லாம் யார்? தேவனுக்குரியவர்கள். புரியுங்களா? அப்போ அந்த இடத்துல டெனாமினேஷன் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் எந்த சபைன்னு கேட்டால் நான் எந்த சபையில் பரலோக சபை சார்ந்தவன் அப்படின்னும், நான் கர்த்தருக்குரியவன். புரியுங்களா? இங்கே நமக்கு சபைகள் இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே கர்த்தருடைய, நம்மளாம் யார்? கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. அதனால் இதில் என்ன பண்ணுறேன்? நான் அந்த சபை இந்த சபை சொல்கிறதுனால ஒரு ஆத்மா என்ன பண்ண டக்குன்னு அங்கே வர மாட்டேன், இங்கே தான் வருவேன் அப்படின்னு அங்கே போயிடும். சபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் பிரிச்சிடக்கூடாது, மேன்மைப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நான் அப்போல சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன். அடுத்தது, பவுல் யார்? பவுல் யார்? அப்போல்லோ யார்? அப்போல யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசத்திற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரன் தானே. அருள்னா கிருபை, இரக்கம், தயவு. அவங்களுக்கு நான் என்ன பண்ணிங்க? கிருபை கொடுத்தேன், இரக்கம் கொடுத்தேன், தயவு கொடுத்தேன், நான் தானே கொடுத்துருக்குறவங்களுக்கு. பவுல் யார்? எல்லாமே நான் கொடுத்து தான் நீ ஓடுனுக்கிறீங்க. இப்போ கிருபை இல்லைன்னா நம்ம ஓட முடியுமா? இறக்கம் இல்லைனா, ஆண்டோடைய பிதாவின் இறக்கம் இல்லைனா ஓட முடியாது. அப்போது ஆண்டோடைய தயவு கிடைக்கல, நீங்கள் போகிற இடத்துல வெறுமையாக போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோ, அது மாதிரி நம்ம எங்கேயுமே போகவே மாட்டோம். அல்லேலூயா. போகும்போதெல்லாம் அடிக்கடி ப்ராப்ளம் வந்திருந்தால் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்போ ஆண்டவர் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கம் தயவு கிடச்சினே இருக்கும். அதான் அருள்ன்றாரு. நான் எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? அடுத்தது, நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினேன். அப்போ என்ன சொல்கிறாரு? நான் நடுறேன், உங்கள் மேய்ப்பர் நடுறாரு,
நான் நீர் பாய்ச்சுகிறேன். தேவனே விளைய செய்தார். ஆண்டவர் தான் விளைய செய்கிறவர். நடுறதுனால ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சல் இல்லை. விலையை வாங்க உள்ள வரல, பலன் வரலன்னா என்ன பண்ண முடியாது. அப்போ அவர் சித்தத்தின்படி நடுறாங்க. உங்கள் மேய்ப்பர் நடுறாரு. அவர் சித்தத்தின்படி நான் விதைக்கிறேன், நான் நீர் பாய்ச்சிறேன். அவர் சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி விளைய செய்திருவார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சமாக இருக்கிறீங்க, ஒரு 2-3 வருஷம் இருக்குது, 100 மாறி 200 மாறிடும். அல்லேலூயா. ஒரு தீ மாதிரி பற்றிக்கும் வேகமாக. அப்போ நம்ம யாரும் நமக்கு தெரியணும். அப்போ பேதனா என்ன அப்படின்னா, பேதங்கள் வாசித்து பாருங்க, போராமை, வாக்குவாதம், பேதங்கள். அப்போ பேதனா என்ன அப்படின்னா பிரிவினை. என்னது? உடனே நம்ம கோச்சின்னு போயிடுது, டக்குன்னு கிளாஸ் விட்டு நின்றது, டக்குன்னு வராது கோச்சிக்கிறது, டக்குன்னு அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் என்னது? அப்போ நீ குழந்தையா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, எது வந்தாலும் நம்ம கிளாஸு இந்த டேட்டில் வச்சுட்டாரு. சோறு இருக்குதோ சோறு இல்லையோ, மழை இருக்குதோ மழை இல்லையோ, புயல் இருக்குதோ புயல் இல்லையோ, புரியுங்களா? அதெல்லாம் இல்லை. கர்த்தர் இருக்கிறாரு எல்லாத்துலையும். எங்கே இருக்கிறாரு? அவருக்காக நான் ஓடுவேன், அவருக்காக வாழ்வேன், அவருக்காக மடிவேன், அவருக்காக ஓடுவேன், எங்கே போனாலும் அவருக்காக போவேன். எது இருந்தாலும் கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து. அதில் தான் நம்ம இருக்கிறோம் தவிர, நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்களை ஐயா அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுறேன், இனிமேல் வரது கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா. அப்போ பேதங்கள் வரக்கூடாது, பெரியவனை வந்துடக்கூடாது. டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது. ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா, ஒரு மனைவி வச்சுருக்கிறாரு, ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், யாருமே கேட்காத கேள்வி மனைவி கேட்பாங்க. அதே மாதிரி புருஷன் மனைவிக்கிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க, ஆனால் புருஷன் கேட்பார், இப்படி யாரும் கேட்குறேன். மீது யாராலும் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரமாக கேட்க முடியாது. பிள்ளைங்க இதுக்கு வச்சுக்கிற பிள்ளைங்களே நம்மளை என்ன பண்ணோம், பிள்ளைங்களே நம்மளை அப்பா அம்மா ஏம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படி. அல்லேலூயா. பிள்ளைங்களாம் கேட்கும், கேட்காதா? 3 பேரில் யாராவது நம்ம தப்பான கேட்காதா? இந்த 3 பேர் வார்த்தையை நம்ம கேட்கல, என்ன செய்ய முடியும்? யார் வார்த்தையும் கேட்க மாட்டேறாங்க, என்ன பண்ணுவார் ஆண்டவர்? யாராவது வெளியேருந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பன் மேலே கொண்டு வந்து அவர் நடுவில் பேசுவார் டக்குன்னு, புரியுங்களா? அப்போயாவது நமக்கு என்ன பண்ணா உணர்வு வரணும். அப்போது அந்த ஆவிக்குரிய மனுஷன் பேசும்போதும் கேட்கல, அப்புறம் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அதோடு விட்டுருவாரா? அவர் என்ன பண்ணுவார்? சரி, ஏதாவது கவிதை வச்சே பேச விடுவார். என்ன சொல்வார்? அப்படின்னா என்ன, மறைச்சிக்கப்படாதவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க, நாங்கள் தான் தப்பு பண்ணுறோம், நீங்களே இதெல்லாம் செய்யலாமா அப்படின்வாங்க டக்குன்னு. புரியுங்க? நீங்கள் எப்படி இருக்கணும், நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசும்போது, அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மிருகங்களை வச்சு பேசுவார். அல்லேலூயா. பேதருக்கு சேவலை வச்சு பேச வச்சார், பிலேயாமுக்கு கழுதை வச்சு பேசினார். புரியுங்களா? அப்போ வேதத்தில் ஒவ்வொருக்கும் என்ன பண்ணிக்கிறார் ஆண்டவர்? ஒருத்தர் மனுஷனை திருப்பத்துக்கு கடைசியில் யார் வச்சா பேச முடியும், யார் வச்சா திருப்பணும் அவங்கள வச்சுன்னுப்பார், அதில் சான்ஸ் கொடுப்பார் திரும்பத்துக்கு. அப்போ நம்ம நியூட்டிலே ஓடினக்கூடாது. புரியுங்களா? அப்போ நம்மக்கிட்ட எந்த குறை இருந்தாலும் பேச்சு வருதுன்னா கரெக்டாக நம்ம கண்டு கொண்டு நம்ம திரும்ப வேண்டியதில் திரும்பிடணும். எரேமியா 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீர் தீப்பானதினின்று விளையேறப் பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போலிருப்பாய். நீ அவளிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பேசுகிறாரு? நீ திரும்பினால் நான் உன்னை என்ன பண்ணிவிடுவேன், உன்னை திருப்பிடுவேன். புரியுங்களா? அதே காலத்தில் லாஸ்ட்டில் நான் சொல்கிறாரு, அதே வசனத்தில், நீ அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார். நீங்கள் அந்த ஜாதிகளோட போய் அவங்க இருக்கிற மாதிரி நீ திரும்பாமல் நான் அவங்கள திருப்பி யார்கிட்ட எடுத்துன்னு வருவேன்? நம்மகிட்ட கொண்டு வந்துடுவார். ஏன்னா நம்ம திரும்பாதே அவங்க திரும்ப சொல்லி தர மாட்டாங்க. நம்ம திரும்புகிற இடத்துல நம்ம திரும்பிட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரை திருப்பி வச்சுடுவார். அல்லேலூயா. ஆனால் நம்ம திரும்பாதே மற்றவர்கள் திருப்பணுன்னு நமக்கு எண்ணம் வரக்கூடாது. அல்லேலூயா. நாம் அவங்கள திருப்பணும் முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி
நம்மளை திரும்பி காட்டணும். அதை தீர்ப்பானது ஒன்று. அதை என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னவைகளை நீ வேறு பிரித்து எடுத்தனா, புரியுங்களா? என்ன சொல்கிறாரு, வாசிங்க. திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதி நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால். விலையேறி பெற்றதை வசனத்தில் என்ன பண்ணோம்? பிரித்து எடுக்கணும். உள்ளே போயிட்டு நீங்கள் ஆழத்தில் போய் என்ன பண்ணணும்? கொஞ்சம் வசனங்கள்லாம் ஆழத்தில் போய் டெப்த்தில் பார்க்கணும். எப்பவுமே சும்மா அப்படியே மேலேயே வாசனை போகக்கூடாது. அப்போ அதுக்குள்ளே என்னது? ஆழங்கள் இருக்கிறது. அதை நீ பிரித்து எடுக்கணும், அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு டைம் எடுக்கணும். ஒரு அதிகாரத்தை அப்படியே சரன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வாசிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதை தேடி வாசிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும், அப்புறம் தியானித்து வாசிக்கணும். அதுக்கடுத்து உனக்கு ரெவலேஷன் கிடைக்கும், அதுக்கு பிறகு தரிசனம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ எடுத்த பிறகு நமக்கு என்ன பண்ணாது? ரெவலேஷன் கிடைக்காது. வெளிப்பாடு எடுத்த கிடைக்குமா? இப்போ நம்ம உங்கள் மத்தியில் பேசுறதெல்லாம் இப்படி ஒன்று வாசத்தை என்ன பண்ணுறோம்? அப்படியே அதை தேடி, அதை ஆராய்ந்து, அதை தியானித்து, அதற்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகள்லாம் அப்படியே நமக்கு என்ன பண்ணுது? ஆண்டவர் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னும் நம்ம டெப்த்தில் போக போக இன்னும் அதிகமாக என்ன பண்ணுறாரு? கொடுத்துனே இருப்பார். வெளிப்பாடு பேச பேச சபை வளர்ந்துனே இருக்கும். வெளிப்பாடு பேச பேச சபையில் கண்கள் திறக்கப்பட்டது. வெளிப்பாடு பேச பேச சபைக்கு ஆத்மா பெருகுது. வெளிப்பாடு பேச பேச எங்கிற ஆத்மா நம்ம தேடி வருது. அல்லேலூயா. அப்போ வெளிப்பாடு பேசுகிற சபையில் ஆத்மா தானாக விழுந்துனே இருக்கும். புரியுங்களா? நம்ம விதைக்காதெல்லாம் அறுவடை பருவம். நிறையா கூட்டமாக வருவாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், இங்கே போனால் வளர்ந்துடும், ஆடு புஷ்டி ஆகும், பலப்படும், ஸ்திரப்படும், சீர்படும், பலப்பட்டு நிலைன்னு இருக்கும், திடமனதாக இருக்கும் என்று யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கே தெரியும். அல்லேலூயா. நம்ம அப்படியே குழந்தைங்க மாதிரியே பயில் படிச்சிருந்தோம்னா நம்மக்கிட்ட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ணின்னு பார்த்தா கொடுக்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணோம், வேறு சர்ச்சுக்கு அது போவோம். ஒரு புது ஆத்மா நம்மக்கிட்ட வரணுன்னா நம்ம பலப்பட்டிருக்கணும், நம்ம என்ன செய்திருக்கணும், அதுக்கு தகுதி ஆகிருக்கணும், நம்ம அதுக்காக அர்ப்பணித்து தேடணும் பைபிளை. அல்லேலூயா. அப்போ எல்லாமே தீர்ப்பானது ஒன்று நீங்கள் அதை நீ வேறு பிரிக்கணும், தனித்து பிரிக்கணும்னா சும்மா கிடைக்காது. திருத்தம்னா என்ன? புரியுங்களா? இப்போ நம்ம எப்படி ஒன்று எடுத்துனே வந்தோம். எப்படி எடுத்தோம்? அப்படி பைபிள் எல்லாத்துலையும் அப்படி தான் எழுதியிருக்குது. திருத்தமாக தான் பைபிள் இருக்குது. புரியுங்களா? ஒவ்வொரு அதிகாரத்தில் எப்படி இருக்குது? ஒரு அதிகார ஆராய்ச்சி இருக்கிறது, ஒரு வார்த்தையின் ஆராய்ச்சி இருக்கிறது, ஒரு வசன ஆராய்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு வசன ஆராய்ச்சி நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வார்த்தையின் ஆராய்ச்சி உங்களுக்கு புரிஞ்சுதா? வார்த்தையின் ஆராய்ச்சி நாம் எடுத்துமே சந்தோஷம்ன்றது வார்த்தையா கேரக்டரா? எப்படி தெரியுது? சந்தோஷம் என்பது வார்த்தையை கேரக்டர்னு கேட்கும்போது வார்த்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சது வார்த்தைன்னு? சந்தோஷம் என்பது வார்த்தை கேரக்டரான்னு கேட்குறேன். இப்போ பைபிளில் சந்தோஷம்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்க, புரியுங்களா? சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் வாசத்திற்கு பிறகு நான் உடனே டக்குன்னு சந்தோஷம் ஆகிட்டுனா ஆகலையா? இப்போ நான் சாப்பாடு எடுத்துன்னு வைக்கிறீங்க, நான் மோந்து பார்த்துருக்கு, நான் திருப்பி சாய்ஸை சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? அப்படி வச்ச பிறகு சாப்பாட்டை அப்படியே நான் அது என்ன பண்ணுறேன்? முகர்றேன். உடனே நான் திருப்பி ஆகிட்டேன், நீ எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவேன்னா, இல்லை வச்சுட்டு சாப்பிடுனே. அப்போ ஏன் சாப்பிட்றோம்? ஃபஸ்ட்டு சாப்பாடுன்றது ஒரு வார்த்தை. ஆனால் அது இப்போ நம்ம பேசுகிறோம் ஆவியில், சாப்பாடு எடுத்துன்னு வான்னு. அதெல்லாம் எது? அது ஒரு வார்த்தை. சொல்கிறேன், சாப்பாடுன்றது ஒரு வார்த்தை. அது யார்கிட்ட சொன்னேன்? மனைவிகிட்ட சொன்னேன். இப்போ சாப்பாடு வருது ப்ராக்டிக்கலாக இப்படி வச்சு பிறகு நம்ம பார்த்துட்டு எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டேன். என்ன அர்த்தம்? நான் வெறும் வார்த்தை தான் இடத்துக்கு கொடுத்தேன். இப்போது அதேமாதிரி பைபிளில் சந்தோஷம்னு ஒரு வார்த்தை இருக்குது. நான் சொன்ன பிறகு உடனே சந்தோஷம் அடைஞ்சிட்டிங்களா? அடையலையா? நான் சொன்ன பிறகு நீ சந்தோஷம் அடைஞ்சிட்டீங்களா அடையலான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் வசனத்தை கேட்டீங்க, அவ்வளோதான். இப்போ அந்த வசனம் செவி வழியாக போய் இதில் தியானிக்கும் போது தான் அந்த சந்தோஷம் உருவாகுது. அல்லேலூயா. இது தான் உங்களுக்கு வெளிப்பாடு. இதை தான் கற்றுக்கொள்ளணும். நம்ம சந்தோஷமாக இருங்க சொன்னது வார்த்தை வந்தாச்சு.
ஆனால் அது உள்ளே போய் ரத்தத்தில் கலக்கணும், உன்னுடைய ஆத்மாவில் கலக்கணும்னா அதை நீ தியானிக்கணும், ஆசை போடணும். அப்போ அந்த சந்தோஷம் உள்ளே உருவாகுது. பைபிளில் எல்லாமே எப்படி இருக்குது? வார்த்தையாகவே இருக்கிறது. பேப்பரில் ஒரு வார்த்தையாக இருக்கிறது, அந்த வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் போய் தியானிக்காத வரைக்கும் என்ன பண்ணாது, அது அந்த சந்தோஷம் வராது. புரியுங்களா? அப்போ அந்த சந்தோஷம் வரணுன்னா அந்த சந்தோஷமுள்ள வார்த்தை நம்ம தியானிக்கும் போது அந்த சந்தோஷம் என்ன பண்ணுது, உருவாகுது உள்ள, இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறேன்னா, வசனம் மெசேஜ் கொடுத்தாங்க பேசுகிறதுக்கு உடனே சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம பைபிளே தேவையில்லையே, ஃபாஸ்ட்டே போதுமே, ஒரு பைபிள் வச்சுன்னு அவர் என்ன பண்ணிடலாம். நாங்கள் ஐயா பைபிள் கையில் இல்லாத நிலைமை எப்படி? பைபிள் கையில் வச்ச நிலைமை என்ன எப்படிக்குது? சிலருடைய பைபிள் கையில் வச்சுக்கினே சுபாவம் என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. அதுக்கு என்ன காரணம்? தியானிக்கலை. எங்கெல்லாம் தியானம்னு சொல்கிறது அங்கே தான் என்ன உண்டாகுது, பக்கத்தில் கனி உருவாகுது. சங்கீதம் 1:2 நீ தியானம் சொன்ன பிறகு உடனே என்ன ஆகுது, அடுத்த வருஷத்தில் கனின்றாரு. அப்போது நமக்கு நல்லா ஒன்று தெரியணும், தியானம்னு வர இடத்துல கனின்னு சொல்கிறாரு, ஆராயின்னு சொல்ல இடத்துல அறிவுன்னு எழுதி வச்சுக்கிறாரு. எங்கெல்லாம் ஆராயிரமோ அங்கே அறிவு சொல்கிறாரு. அப்போ அறிவு என்பது நாலேஜ், கனி என்பது குணங்கள். இப்படி நீங்கள் இப்படி உள்ளே போய் நிறைய எடுத்தால் தான் நீங்கள் இப்படியே வளர்ந்து வரும்போது நீங்கள் ஆவியில் சத்தியத்தில் அதிகமாகி வளர 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 உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் வளரும் போது இப்போ உங்களை வச்சு ஆண்டவர் என்ன திட்டம் வைக்கணுமோ அதெல்லாம் போட்டுருவார். என்னது? பெரிய பெரிய காரியத்தெல்லாம் செய்ய வைப்பார், இல்லையா? அந்த பெரிய காரியம் செய்வதுக்கு இப்போ சிறிய காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி தேடி ஆராய்ந்து தியானத்துக்கு தான் உட்காந்துக்கிறோம், இல்லையா? அப்போது நீங்கள் கேட்குற ஆவி பெற்றுக்கிறீங்க, நான் பேசுகிற ஆவி பெற்றுக்கிறேன். என்னது? 2 பேருக்குள்ளேயும் ஆவியாக இருக்கிறாரு. நீங்களும் யார் இருக்கிறது? கேட்கிற ஆவியானவர் இருக்கிறாரு, கேட்கிற பரிசுத்தாவி இருக்கிறது, எனக்குள்ளே சொல்லுகிற பரிசுத்தாவி இருக்கிறாரு. 2 பேரும் ஒன்றா உட்காந்து கேட்டுன்னு கிடக்குறோம், இல்லையா? நான் பெரியவனும் கிடையாது, நீங்களும் பெரியவங்களும், எல்லாம் ஒரே மாதிரி தான். புரியுங்களா? இப்போ நான் உட்காந்த இடத்துல நீங்கள் ஒரு நாள் உட்காருவீங்க. நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் மாற போவீங்கன்னா நீங்கள் பக்கம் நல்லா கேட்டு உள்ள வாங்கி தியானம் பண்ணி அதை ஆராய்ந்து தேடினா ஒரு நாள் உங்களே எடுத்து பயன்படுத்துகிறாரு. புரியுங்களா? அப்படின்னால அது என்ன மட்டும் உட்காந்து நீங்கள் மட்டும் பேசின்னு இருங்க, அவங்க கீழே உட்காந்து கேட்டுக்கணும் அப்படி என்ன பண்ணிவிட்டார் சொல்லுவார? ஒரு கிளாஸில் நீங்கள் கொண்டு போய் ஒரு பிள்ளையை சேர்க்குறீங்க, புரியுங்களா? 12 வருஷம் அது ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 3 வருஷமோ 2 வருஷமோ பிஎட் கோர்ஸ் முடிச்சிட்டு பிறகு அதே ஸ்கூலில் அதுவும் டீச்சர் வந்து நிற்குது. அப்போ 12 வருஷம் என்ன பண்ணிச்சு, அது உட்காந்து கேட்டது, இப்போ என்ன பண்ணுது, இப்போ மட்டும் சொல்லித்தருது. அப்போது அந்த பிள்ளை எப்படி மாறிச்சு? உட்காந்ததுனால தான் இப்போ என்ன பண்ணுது, 12-13 வருஷமோ எவ்வளோ வருஷமோ நீ உட்காந்து கேட்டதுனால கற்றுக்கொண்டதுனால இப்போ அது உட்காந்து பேசுது, அது நின்று போய் பேசுது, அதுக்கே ஒரு கூட்டத்தை கொடுக்குறாரு. அப்போது அவங்களுக்குள்ளே என்ன மனுஷன் ஆவி இருந்தது, அந்த பிள்ளைக்குள்ளே மனுஷன் ஆவி இருந்தது, இல்லையா? அப்போ அது மாதிரி தான் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து என்ன பண்ணுற, கேட்குற காலம் ஒன்று இருக்குன்னா பேசுகிற காலம் ஒன்று இருக்கும், இல்லையா? அப்படி ஆண்டவர் நம்மளை வெரைட்டியை எடுத்து என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். அப்போ நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை 3ஆக பிரிக்கிறதுக்கு அது ஒரு மெத்தடு, அது இல்லையா? அந்த மெத்தடு உங்களுக்கு தெரியும். எந்த வார்த்தையை எடுத்தாலும் டக்குன்னு அந்த வார்த்தையை உடனே அது என்ன பண்ணிடக்கூடாது, அந்த ரகசிய அர்த்தம் என்னன்னு நீங்கள் உட்காந்து பைபிளில் ஓடி போய் எல்லா இடத்தையும் தேடினீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரிய வரும், புரியுங்களா? உடனே நம்ம ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை நீங்கள் எடுங்க, அதில் அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாதானம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுக்கிறீங்க. இந்த சமாதானம் எப்படி, சாதாரண சமாதானம், ஆவிக்குரிய சமாதானம், ரகசிய சமாதானம் எப்படி இருக்கும்? அப்படி ஏதாவது நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு சமாதானத்தை 3ஆக பைபிள் எத்தனையோ சமாதானத்தை நம்ம பார்க்குறோம், எத்தனையோ இடத்துல சமாதானம். அப்போ போய் நம்ம என்ன பண்ணோம், சும்மா டக்குன்னு அப்படி போனால் பைபிள் கிடைக்காது. அப்போ பைபிளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 சமாதானம் வருது. ஒத்த வாக்கிய பைபிளில் என்ன இருக்குது, சமாதானன்ற வார்த்தை எத்தனைக்குது, ஒரு 200 இடத்துல வந்துருக்குது. இப்போ இது 200 வசனத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு எப்படியும் 3 மணி நேரம் ஆகும். எத்தனை மணி நேரம்? அந்த 3 மணி நேரம் பிறகு அதில் நீங்கள் சாதாரண சமாதானம், ஆவிக்குரிய சமாதானம், ரகசிய சமாதானம் கண்டுபிடிக்க முடியும். அந்த 3 மணி நேரம் உட்காராமல் என்ன பண்ண முடியாது,
அவன் முடியாது. அப்போ நீங்கள் அது ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க, ஃபோர்ஸாக அதுக்காக நீங்கள் ஆராய்ந்து பார்த்துனே வரீங்க. அல்லேலூயா. இப்படி ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் என்ன செய்வார், அந்த அர்த்தத்தை கொண்டு வருவார். சும்மா அப்படி பைபிள் பார்த்து டக்குன்னு ஒரு மெசேஜ் எடுத்தேன், அப்படி பேசிட்டேன், அவன் ஒரு ELSல புக்கு வாங்கிட்டு வந்தேன், அந்த புக்கு வாங்கிட்டு வந்து மெசேஜ் கொடுத்துட்டேன். என்ன அது மெசேஜ் சொல்லலாம், அது வேலைக்கு என்ன பண்ணாது, ஆகாது. ஏன் ஆகாது? இல்லை, அது உண்மையாக தான். அந்த ELSல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் புக்கே இருக்குதா இல்லையா? இப்போ அந்த மெசேஜ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம். ஆனால் அது யாருக்குமே என்ன பண்ணாது, வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா அந்த புக்கு எழுதுந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி. அன்றைக்கி ஆவியானவர் அவர்கிட்ட அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினார். இன்றைக்கி 50 வருஷம் அனுப்புக்கு என்ன ஆச்சு, அன்றைக்கி 25 வருஷம் கோல்கட்டே கிடையாது நாட்டில், புரியுதுங்களா? இன்றைக்கி கோல்கட்டை வந்துடுச்சு இல்லை. அன்றைக்கி 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இல்லை, கைபேசியே ஃபோனே கிடையாது இல்லை. கையில் வச்சுன்னு ஃபோன் இருந்ததா இல்லை. அப்போ அவன் அறிவு வளரும் போது ஆவியானவர் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார், புரியுங்களா? அறிவு ஒரு மனுஷனுக்கு வளர என்னாமோ, ஆவியானவர் அதுக்கு தகுந்த மாதிரி பேசினா தான் அவங்கள ரட்சிப்பினோடைய நடத்த முடியும். அதே நீங்கள் இப்போ 25 வருஷம் பேசுறது நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இருக்கிற ஆத்மா ஒன்று ஒன்றா வெளியே போயின்னு இருக்கும். நம்ம ஒரு ELS புக்கு தான் கையில் இருக்கும், ஆத்மாக்கு என்ன பண்ணாது, கையில் இருக்காது. அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை எடுத்து. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.